கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் மீது நடந்த கொலைவெறி தாக்குதலை கண்டித்து திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து புலநோயாளிகள் புறக்கணிப்பு போராட்டம். சென்னை கிண்டியில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் புற்றுநோய் துறையில் பணியாற்றும் மருத்துவர் பாலாஜி என்பவரை நோயாளியின் மகன் கத்தியால் குத்தியதில் மருத்துவர் பலத்த காயங்களுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனை கண்டித்து திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தமிழ்நாடு அரசு மருத்துவர் சங்க தலைவர் பிரபு சங்கர் தலைமையில் மாவட்ட செயலாளர் நந்தகுமார், பொருளாளர் ரத்னவேல் குமரன், மகளிர் அணி செயலாளர் அனுராதா மற்றும் மருத்துவர்கள் ஜெகதீசன், விஜயராஜ், ராஜ்குமார், இந்திய மருத்துவர் சங்கம் சார்பில் தனியார் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பேராசிரியர்கள், மருத்துவ கல்லூரி மாணவ மாணவிகள், செவிலியர்கள் மற்றும் அரசு மருத்துவமனை பணியாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மருத்துவமனைக்கு போதிய பாதுகாப்பு வேண்டியும் மருத்துவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து புறநோயாளிகளை சிகிச்சைக்கு புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மருத்துவ பாதுகாப்பு சட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும், பணியில் இருக்கும் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் புறநோயாளிகள் பிரிவு, அறுவை சிகிச்சை உள்ளிட்ட பிரிவுகளை புறக்கணிப்பு செய்து கருப்பு பேட்ஜ் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் நோயாளிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். நேற்றைய தினம் கிண்டி பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனையிலே பாலாஜி என்ற சீனியர் மருத்துவர் நோயாளின் உறவினரால் கொடூரமாக கொலைவெறி தாக்குதல், கத்திக்குத்து ஏற்பட்டு உயிருக்கு போராடி இன்று சிகிச்சை அளிக்கப்பட்டு நலமுடன் இருக்கிறார். இதே போன்று அண்மை காலமாக அரசு மருத்துவர்கள் மீது தமிழகம் முழுவதும் பல்வேறு தாக்குதல், ஏறக்குறைய திருச்சியிலே 2 வாரம் முறை ரவுடி கும்பல் ஒரு டாக்டரை மருத்துவமனை வளாகத்துக்குள்ளே தாக்குதல் நடத்தியது. நேற்றைய தினம் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் ஒரு மனநல மருத்துவரை ஒரு நோயாளி தாக்கினார். ஆகவே நாங்கள் ஒரு பயத்தோடு, நேற்று இன்சிடென்ட்டுக்கு பிறகு ரொம்ப பயத்தோடு தான் நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அரசு டாக்டர்கள் சங்கம் இன்று தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், தலைமை மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதாரத்தில் புறநோயாளிகள் புறக்கணிப்பும் மற்றும் எலெக்டிவ் சர்ஜரிஸும் நிறுத்தி வைத்திருக்கின்றோம். இதை தவிர எமர்ஜென்சி சர்வீசஸ், அவசர சிகிச்சை பிரிவுகள், IMCU, பச்சிளங்குழந்தை பிரிவு, பிரசவ வார்டு எல்லாமே சிகிச்சைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. எங்களுடைய கோரிக்கை 3 தான். 1, நேற்று கொலைவெறி தாக்குதல் நடத்திய அந்த இளைஞர் மீது தக்க தண்டனை வழங்க வேண்டும், உரிய தண்டனை வழங்க வேண்டும். 2வது, மருத்துவமனைக்குள் வரும் நோயாளிகளின் கட்டுப்படுத்த டோக்கன் சிஸ்டம் கொண்டு வர வேண்டும். மேலும் மருத்துவர்களுக்கு ஒவ்வொரு OPலும் வார்டிலும் பாதுகாப்பு செக்யூரிட்டிஸ் கொடுக்க வேண்டும். இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை ஏற்கனவே 60 செக்யூரிட்டிஸ் கம்மியா இருக்காங்க. 100 பேர் கொடுத்த 40 பேர் தான் இருக்காங்க. 10 செக்யூரிட்டி ஆபீசர் போஸ்ட்ல ஒரு போஸ்டும் ஃபில் ஆகல. இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கூறிதான் இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களை அழைத்து பேசியதற்கான சுமூக தீர்வை மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சரும் தமிழக அரசும் செய்ய வேண்டும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.